ஒரு மனுஷனுக்கு குரு உச்சத்துல இருந்தா எல்லா காரியமுமே நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயக்குனர் அட்லிக்கு தான் கரெக்டாக இருக்கு. எந்த சர்ச்சையிலுமே சிக்காமல் இதுவரைக்குமே தோல்வி படங்களே கொடுக்காமல் தன்னுடைய கெரியரை நகர்த்தி கொண்டே போகிறாரு. இவருடைய ஒவ்வொரு படமுமே ரிலீஸ் ஆகும்போது இது அந்த படத்துடைய கதை இங்கிருந்து சுட்டுட்டாரு அப்படின்னு ஆதாரத்தோடு சமூக வலைத்தளங்கள்ல கிழித்து தொங்க விடுறாங்க. ஆனா அட்லியுடைய சினிமா வாழ்க்கை என்னவோ ஏறுமுகமாகத்தான் இருக்கு. அறிமுகமான படமே சூப்பர் ஹிட். அதனை தொடர்ந்து 3 படங்களுமே விஜய் சாருடைய படம். அப்படியே யூ டர்ன் டூ திருமணா பாலிவுட்ல அறிமுகம். முதல் படமே ஷாருக் கான் ஹீரோ, பெரிய அளவுல பிளாக் பூஸ்டர் வெற்றி. அட்லியுடைய வளர்ச்சி எல்லோருக்குமே பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. அதை விட ஆச்சரியமாக அவருடைய புதிய படத்தின் அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. ஷாருக் கான் தொடர்ந்து அட்லி அடுத்து பாலிவுட்ல சல்மான் கான் படத்தை இயக்க இருக்காரு. அதுவுமே வரலாற்று படமா, பிளாஷ்பேக் மற்றும் இப்போ நடக்கும் கதை அப்படின்னு இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் படத்துல 2வது ஹீரோவாக கமல், அப்படி இல்லைன்னா நம்ம ரஜினி சாரிடம் பேச்சுவார்த்தை தற்போது நடந்துட்டு இருக்கா. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு வர 2025ஆம் ஆண்டு கோடை காலத்துல ஸ்டார்ட் ஆகுது. சோ இதற்கான அறிவிப்பை கூடி விரைவிலேயே படக்குழு வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.